நிறைய பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரை ஸ்கின் இருக்கும். இந்த ட்ரை ஸ்கின் வந்து என்னென்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். இப்போ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அது மட்டும் இல்லை, அழகு வந்து நம்மளோட அழகை மெயின்டைன் பண்ணுறது அப்படியே எப்பயுமே இளமையாக 20 வயசு மாதிரி 60லேயே இருக்கலாம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஹாய் வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பியூட்டி டிப்ஸ் பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நீங்கள் மதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தொடர்ந்து பாருங்கள். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரை ஸ்கின் இருக்கும். இந்த ட்ரை ஸ்கின் வந்து என்னென்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். இப்போ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அது மட்டும் இல்லை, அழகு வந்து நம்மளோட அழகை மெயின்டைன் பண்ணுறது அப்படியே எப்பயுமே இளமையாக 20 வயசு மாதிரி 60லேயே இருக்கலாம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதனால வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நம்ம இன்றைக்கி ட்ரை ஸ்கின்க்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரை ஸ்கின் வந்து நிறைய பேத்துக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ட்ரை ஸ்கின் வந்துருச்சுனாலே எந்த விதமான மேக்கப் போட இயலாது, க்ரீம் வந்து யூஸ் பண்ண இயலாது, எதை யூஸ் பண்ணாலும் அது வந்து ஒரு பெனிஃபிட் இருக்காது அவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி ஒரு ஃபேஸ் பேக் வந்து தயாரித்து அந்த ட்ரை ஸ்கின்னை வந்து இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் வச்சு எப்படிலாம் பயன்படுத்துகிறான்னு பார்க்குறதுக்கு முதல்ல இந்த ட்ரை ஸ்கின் வந்து எதுக்காக வருது, எதனால் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த ட்ரை ஸ்கின் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் சரியான முறையில் வந்து உணவுகள் உட்கொள்ளலை அப்படின்னு சொன்னாலும் கூட வறண்ட சருமம் ஏற்படும். அதே மாதிரி அளவுக்கு அதிகமான மருந்து மாத்திரைகள் உட்கொள்கிறவங்களுக்கும் இந்த வறட்சியான சருமம் ஏற்பட நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம குளிர் பிரதேசங்களுக்கு போகும்பொழுது அதிகப்படியான கடுமையான குளிரை வந்து நம்ம எதிர்கொள்ளும் போதும் இந்த வறட்சியான சருமம் வந்து நமக்குள்ளே ஏற்படும். வறண்ட சருமம் உள்ளவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு க்ரீம் வகைகள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜெல் டைப் வகைகள். இப்போ நீங்கள் ஒரு க்ரீமை யூஸ் பண்ணுறனாலும் சரி, ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் ஐட்டங்கள், அது மட்டும் இல்லை உங்கள் ஸ்கின்க்கு வந்து கிளென்சர் எது யூஸ் பண்ணாலும் வந்து ஜெல் டைப் உள்ளது வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இதோடு சேர்த்து நம்ம சன்ஸ்க்ரீம் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வறண்ட சருமம் உள்ளவங்க, ஆனால் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க வந்து இதுக்கு நான் இப்போ சொல்லித்தர போகிற விஷயங்கள் வந்து யூஸ் பண்ண வேணாம், ரொம்ப டேஞ்சர். ஏன்னு கேட்டால் வறட்சியான சருமத்துக்கு தான் இப்போ நாங்கள் கொடுக்குற தீர்வு வந்து. அடுத்து இப்போ நம்ம இதை எப்படி வந்து இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம தயாரிக்க போகிறோம், என்னென்ன பொருட்கள் வச்சு தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம் வந்து பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி இல்லை, ஆண்களும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய ஆண்களுக்கு வறட்சியான சருமங்கள் இருக்குது. அவங்க கூட வந்து இந்த மாதிரி ஒரு பேக் பண்ணி நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக நீங்கள் அதை பூசினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த பேக் வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம முதல்ல வந்து தயிரை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்களுக்கு ஸ்கின் ஃபுல்லாக பூச போகிறீங்களா இல்லை உங்களோட பேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய அளவுகளை வந்து நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். அடுத்து நம்ம அவகாடோ, இந்த அவகாடோவில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுக்க போகிறோம். இதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து இதோட வந்து நம்ம சேர்க்க போகிற பொருட்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து விட்டமின் சி. இந்த விட்டமின் சியில் வந்து ஒரு 2 ட்ராப் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், அடுத்தது வந்து இந்த விட்டமின் இ டேப்லெட், இந்த கேப்சூலை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட் வந்து அப்படியே நம்ம அதை விட்டுறணும்.
உங்களுக்கு நான் வந்து எல்லாமே செல்ஃபாக வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் என்னோட சேனலில் நிறையவே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து என்னோட முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் கிடையாது. இப்போ அதனால் நான் எனக்கு அப்ளை பண்ணி காட்ட முடியாது. அதனால் உங்களுக்கு இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத என்னோட கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வறண்ட சருமம் இருக்குதோ அவங்க எல்லாம் வந்து நீங்கள் இது மாதிரி பெக் வந்து தயார் செஞ்சு நீங்கள் கூட ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நீங்கள் இது வந்து இப்படியே நல்லா ஃபுல்லாக அப்படி அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட் வந்து அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் இதை கழுவுனீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ஸ்கின்க்கு மாய்ஸ்சரைசர் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம அவகாடோவும் தயிரும் சேர்த்துருக்கனால அதில் வந்து ஜாஸ்தியாக வந்து ஆயில் இருக்கிறதுனால அது வந்து நிறைய மாய்ஸ்சரைசர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நம்ம இந்த ட்ரை ஸ்கின்க்கான ஃபேஸ் பேக் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி தான் இப்போ பார்த்தோம். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பயப்பட தேவையில்லை, எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் ஏற்படாது. நம்ம வீட்டில் நமக்கு ரொம்ப ஈஸியாக செலவு இல்லாமல் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். இது ரொம்ப வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் அதை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோகளில் வந்து உங்களோட ஒவ்வொரு டைப்பான ஸ்கினுக்கும் ஏற்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோ கவனித்து பாருங்கள். அடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவோட கடைசி பகுதியில் வந்து உங்களுக்கு ரகசியமாக உங்களோட அழகை பேணி பாதுகாக்கக்கூடிய ரகசியங்கள் ஒரு 2-3 சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லி அதை தான் சொல்ல போகிறேன். நம்மளோட அழகை வந்து எப்பயுமே நம்மளோட இளமை வந்து அப்படியே குறையாமல் 60 வயசானாலும் 20 வயசு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நீங்கள் உங்களை ரசிக்க கற்றுக்கிறணும். கண்ணாடி முன்னாடி போய் நின்று உங்கள் முகத்தை பார்த்து நான் ரொம்ப அழகாக இருக்கேன், பியூட்டிஃபுல்லாக இருக்கேன், ஸோ கீட்னு சொல்லி நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களோட உடம்பு அப்படியே இளமையாக அழகாக இருக்கும். உங்களை நீங்கள் ரசித்தா தான் மற்றவங்க உங்களை பார்த்து ரசிப்பாங்க. நீங்கள் உங்களையே ரசிக்கலை அப்படிங்கும்போது உங்களோட அழகு வந்து மற்றவங்களுக்கும் விளங்காது. அடுத்து 2வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மனசு அதிகப்படியாக கோவப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பிரச்சனைகளுக்கு வந்து முகம் கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அழகை மெயின்டைன் பண்ண முடியாது. முகம் வந்து ஒரு பெரிய முதுமையான தோற்றத்தை காட்டக்கூடிய அளவுக்கு மாறிடும். இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறணும். அதுக்கடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள். இந்த சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எங்கெல்லாம் என்னென்ன சாப்பாடெல்லாம் காண்றோமோ அதெல்லாம் ஆசைப்பட்டு எல்லா சாப்பாடுகளையும் நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உடம்பு வந்து ஆரோக்கியம் கெட்டு அழகு இழந்து நல்ல ஒரு பார்க்க ஒரு அழகாக இருக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க வந்து சாப்பாடு விஷயத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சாப்பாடை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் குறைச்சி உங்கள் உடலுக்கு என்ன சத்துக்கள் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இளமையை வந்து அப்படியே பேணி பாதுகாக்கலாம். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோ கவனிச்ச உங்கள் எல்லாருக்கும் நன்றி நேயர்களே.